எல்லாருக்கும் வணக்கங்க. மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இந்த லேர்ன் டு ஏர்ன் சீரிஸ் பீட்டர் லிஞ்ச் அவர்களும், ஜான் அவர்களும் எழுதின அந்த லேர்ன் டு ஏர்ன் அப்படின்ற புக்கை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதுல சென்றைய பதிவுல நிறுவனங்கள் அதனுடைய இளமை காலங்கள்ல யங் ஏஜஸ்ல ஒரு நிறுவனம் எப்படி இருக்கும், மிடில் ஏஜஸ்ல எப்படி இருக்கும், ஓல்ட் ஏஜஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா சென்ற பதிவுல. இன்னைக்கு அக்விசேஷன்ஸ், டேக் ஓவர், இதை பத்தி எல்லாம் பார்ப்பாங்க. ஒரு நிறுவனம் வந்து எப்ப பேங்க்ரப்ட் ஆகும் அப்படின்றத பத்தி எல்லாம், பேங்க்ரப்ட் ஆனா என்ன ஆகும், இதை பத்தி எல்லாம் பீட்டர் லிஞ்ச் அவர்கள் அவருடைய அடுத்த தலைப்புல எழுதியிருக்கிறாருங்க. இதுல ஒரு கம்பெனிஸ்குள்ள நிறைய நடக்குங்க. கம்பெனிஸ்க்கும் நடுவுலயே நிறைய காம்படிஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சிம் கார்டு ப்ரொவைட் பண்றாங்க இல்லையா, அந்த நிறுவனங்கள் எடுத்துங்களேன். தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏர்செல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதன்மையான ஒரு நிறுவனம் இருக்குது. தென் ஏர்டெல், இன்னைக்கு இருக்கிற ஏர்டெல், தென் வோடஃபோனு, தென் ஐடியா, தென் பிஎஸ்என்எல், தென் டாடா டொக்கோமோ, எம்டிஎஸ், ரிலையன்ஸ், யூனிகான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 10 நிறுவனங்கள் இருந்ததுங்க. இன்னைக்கு எத்தனை இருக்குன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏர்டெல் இருக்கு, வோடஃபோன் ஐடியான்னு ஒன்று இருக்கு, ஜியோன்னு ஒன்று இருக்கு, தென் பிஎஸ்என்எல் ஒன்று இருக்குங்க. அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த 4 தாங்க இருக்கு. ஒரு காலத்துல 6-7 கம்பெனியா இருந்தது, 8-10 கம்பெனியா இருந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட வெறும் 4 தாங்க இருக்கு. ஸோ என்ன நம்ம இதுல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிறுவனங்கள் நிறைய இருக்கிறப்போ அவங்களுக்குள்ள வளர்ச்சிகள் அடுத்தடுத்த படிக்க அவங்க போறப்போ ஒரு ஓல்ட் ஏஜ் கம்பெனி யங் ஏஜ் கம்பெனில இருந்து மிடிலுக்கு மாறி, மிடில் இருந்து ஓல்ட் ஏஜ் கம்பெனியா மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள்ட்ட வந்து கேஷ் நிறைய இருக்கும். கேஷ் நிறைய இருக்கிறப்ப அந்த கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அதே செக்டார்ல இருக்கிற கம்பெனிஸை தேடி பார்ப்பாங்க. ஏதாவது சின்ன சின்ன கம்பெனிஸ் இருந்தா நம்ம வந்து நம்ம கம்பெனியோட இணைச்சிக்க முடியுமா, மெர்ஜ் பண்ணிக்க முடியுமா, அதை டேக் ஓவர் பண்ண முடியுமா. மெர்ஜ் பண்றதுங்கிறது நம்ம இப்போ வோடஃபோன் ஐடியாவையும் ஒன்று சேர்த்தாங்க இல்லையா, அது வந்து மெர்ஜ் பண்ற மாதிரி, ரைட்? அது வந்து மெர்ஜிங்க்கு நீங்க எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாங்க. நான் டேக் ஓவருக்கு பின்னாடி உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேங்க. இந்த டேக் ஓவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டுங்க. ஒன்று வந்து ஃப்ரெண்ட்லியா டேக் ஓவர் பண்றது, இன்னொன்று ஃப்ரெண்ட்லி இல்லாம குஸ்தி போட்டுக்கிட்டு அடிச்சுட்டு கோர்ட்ல போய் கேஸ் போட்டு ஹாஸ்டைலா அதை வந்து டேக் ஓவர் பண்றாங்க. ரெண்டு விஷயம் வந்து நடக்கும் டேக் ஓவர்ல. கம்பெனிஸ், பிட்வீன் கம்பெனிஸ் இதெல்லாம் வந்து இருக்குங்க. கார்பரேட்ல, ஒரு கேபிட்டலிஸ்ட் சொசைட்டில இது எல்லாமே இருக்கும். இது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நல்ல விஷயம் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஏர்டெல்லோட ஷேர்ஸ் வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருந்தேன்னா அது கிட்டத்தட்ட 200-300 இருக்கும். இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு மேல இருக்குல்ல. ஏர்டெல்ல என்னென்னலாம் இணைஞ்சதுன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டாடா டொக்கோமோ ஏர்டெல்லோட சேர்ந்துருச்சு. தென் அதர் ஏர்செல் வந்து கம்பெனியே இல்லை, ரைட்? அந்த கம்பெனில இருந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் வேற வேற நெட்வொர்க்கு மாறிட்டாங்க, ரைட்? ஸோ காம்படிஷன் அப்படின்றப்ப, அந்த பிசினஸ்ல காம்படிஷன் கூடுறப்ப இந்த நிறுவனங்களே வழக்கொழிஞ்சு போயிருங்க. இப்ப ஏர்செல் அப்படின்றது ஒரு டாமினன்ட் பிளேயரா இருந்துச்சு தமிழ்நாட்டுல. ஆனா இன்னைக்கு அந்த கம்பெனியே வந்து கிடையாது. சரி, ஜியோ வந்ததுக்கு அப்புறம் அவங்க அக்ரஸிவா இறங்கினாங்க. அவங்க 3Gல இருந்தப்ப இவங்க 4Gயை கொண்டு வந்தாங்க. ஸோ ஒரு கரெக்டான டைம்ல அவங்களோட ப்ராடக்டை கொண்டு வந்தாங்க. இவங்களால அவங்களுக்கு கோப்ப பண்ண முடியல. அவங்க வந்து பிசினஸ்ல இருந்து வெளில போயிட்டாங்க. கம்பெனிகள் வந்து எக்ஸ்டென்ஷன் நடக்கதாங்க செய்யும் கம்பெனிஸ்குள்ள. எக்ஸ்டென்ஷன்னா கம்ப்ளீட்டா அது இல்லாம போயிடாது, அது டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல மாறி இருக்குங்க. இந்த டேக் ஓவர்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். இந்த டேக் ஓவர்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில டேக் ஓவர்ஸ் சொல்றேன். கம்பெனிஸ் வந்து ஒரு ஓல்டேஜ் மிடில் ஏஜ் கம்பெனிஸ்ல இருந்து ஓல்டேஜ் கம்பெனியா மாறுறதுக்கு டேக் ஓவர்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்றத சென்ற பதிவுல பார்த்தோம். அதுக்கு தான் எக்ஸாம்பிளுக்கு பயோகான் வந்து டேக் ஓவர் பண்ணாங்க. ஒரு புது பிசினஸ் வாங்கினாங்க, பயோசிமிலர் பிசினஸ். ஒரு அமெரிக்கன் கம்பெனியை வந்து வாங்கினாங்க. அவங்களுக்கு இப்ப கடன் எப்படி அவங்களுக்கு பிரச்சனைகள் ஆச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இப்ப அந்த கடன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு இருக்காங்கன்ட்டு. அது போக உங்களுக்கு டேக் ஓவர் பண்ணிக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா, கேசராம் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிமெண்ட் பேப்பர் இண்டஸ்ட்ரிங்க. அதை வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து வாங்குறாங்க. அது வந்து ஒரு மெர்ஜ் பண்றாங்க ரெண்டையும். உங்களுக்கு வந்து ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அந்த ரேஷியோல உங்களுக்கு வந்து மெர்ஜ் ஆகுங்க. தென் டேக் ஓவர் பண்றதுக்கு வேற எக்ஸாம்பிள், அதே அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ் வந்து இந்தியா சிமெண்ட்ஸ் வந்து வாங்குறாங்க. இந்தியா சிமெண்ட்ஸோட ஓனர் வந்து என் சீனிவாசனா இருந்தாருங்க, ரைட்? இப்போ சாஃப்டா ஃப்ரெண்ட்லி டேக் ஓவர். அவர் இன்னுமே வந்து நிறைய பேருக்கு வந்து இந்தியா சிமெண்ட்ஸோட ஓனர் சேர்மன் வந்து என் சீனிவாசன் தாங்க தெரியும். ஆனா கண்ட்ரோலிங் ஸ்டேக் அவங்க 22% ஸ்டேக்கை வந்து இந்தியா சிமெண்ட்ஸ் வாங்கிட்டாங்க. இந்தியா சிமெண்ட்ஸ்ல இருந்து அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ் வந்து வாங்கிட்டாங்க. இப்போ இந்தியா சிமெண்ட்ஸோட ஓனர் யாரு அப்படின்னா அல்ட்ராடெக் சிமெண்ட் தாங்க. இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி டேக் ஓவர் மாதிரி. ஒரு ஒரு சில நேரம் 2-3 கம்பெனிஸ் வந்து போட்டி போடுவாங்க. அப்படி போட்டி போடுறப்ப அது கேஸ் ஆகி அவங்க ஒரு சில குஸ்தி போட்டுக்கிட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் குஸ்தி போட்டுக்கிட்டு அது யார் வாங்குறது அப்படின்றது அதெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். ஃப்ரெண்ட்லி டேக் ஓவர்னா சிம்பிளா முடிஞ்சிடும். கொஞ்சம் ஹாஸ்டைல் டேக் ஓவர்ஸ் வந்து நேரம் ஆகும். எப்படி பார்த்தாலுமே இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து
அந்த மேனேஜ்மெண்ட் அந்த கம்பெனி வந்து ரெகுலராக ப்ராஃபிட் கொடுக்கல அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க டேக் ஓவர் பண்ணிக்க மாட்டாங்களா அப்படின்னாங்க ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே நினைப்பாங்க. ஸோ ஒரு கம்பெனி வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் ஒரு மெஜாரிட்டி ஸ்டேக், அதாவது 51% ஸ்டேக் வந்து அவங்க வாங்கிட்டாங்கனாலே ஆப்வியஸாக கண்ட்ரோல் எல்லாமே எந்த கம்பெனி டேக் ஓவர் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனிக்குள்ளே போயிருங்க. அதாவது ஒரு கம்பெனி, ஒரு பெரிய கம்பெனி ஒரு சின்ன சின்ன கம்பெனி அப்படியே முழுங்குறது, ரைட்? அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கம்பெனியோட பிஸ்னஸை கூட்டும். சின்ன கம்பெனிஸ் வந்து ஒரு ஃபெயிலியர், ஒரு ப்ராஃபிட் பண்ணாம ஒரு பெரிய ப்ரெஷர், கேஷ் ஃப்ளோ இல்லாம ப்ரெஷர்ல இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி நேரத்துல இந்த டேக் ஓவர் மெர்ஜர்ஸ் எல்லாமே ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஒரு பெரிய கம்பெனியோட ஒரு சின்ன கம்பெனி சேருதுன்னு வச்சுங்களேன், அந்த பெரிய கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும், ரைட்? இல்லாட்டி இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் மேல போகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ் வந்து இந்தியா சிமெண்ட்ஸை வாங்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து ஒரு ப்ரைஸ் வந்து செட் பண்ணுவாங்க. எந்த கம்பெனி டேக் ஓவர் பண்றாங்களோ அவங்க ஒரு ப்ரைஸ் வந்து செட் பண்ணுவாங்க. அவங்க சொன்னப்ப இந்தியா சிமெண்ட்ஸோட ஷேர் வந்து 235 240 ரூபா 200 ரூபாய் இருந்துச்சுங்க, ரைட்? அல்ட்ராடெக் சிமெண்ட் என்ன சொன்னாங்க, நாங்க வந்து 320 350 ரூபாய்க்கு இந்த ஷேர்ஸ் வந்து நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த ஷேர் பிரைஸ் 200ல இருந்து 350 போய் இப்போ 350லயே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த இந்தியா சிமெண்ட்ஸ். இந்த குவார்டர் வந்து லாஸ் வந்து வைடன் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 230 கோடி என்னமோ லாஸ்ன்னு நினைக்கிறேன், எனக்கு நம்பர் சரியா தெரியல. பட் அது அந்த ரேஞ்சில் இப்போ என்ன ஆச்சு, கம்பெனியோட ஓனர் யாருன்னா இப்போ அல்ட்ராடெக் சிமெண்ட் தான் வந்து இந்தியா சிமெண்ட்ஸை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ இது யாருக்குன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து இது நல்ல விஷயம், ரைட்? இந்தியா சிமெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 50% ஏறிடுச்சு அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ் வந்து வாங்குறாங்க அப்படின்னோடனே. இந்த குவார்டர் வந்து லாஸாக இருந்தாலும் ஃபியூச்சர்ல லாங் டேர்ம்ல இந்தியா சிமெண்ட்ஸோட பிசினஸ் வந்து கண்டினியூஸா ரன் ஆகிட்டு இருக்கும். நல்ல ப்ராஃபிட் வந்து அவங்க காட்டுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. புதுசா இங்க உள்ள இந்தியா சிமெண்ட்ஸ்ல உள்ள மிஷினரிஸை மாற்றுவாங்க, அங்கே உள்ள டெக்னாலஜியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அல்ட்ராடெக்ல என்ன டெக்னாலஜி, என்னென்ன மெக்கானிசம் யூஸ் பண்றாங்களோ அதெல்லாம் இந்தியா சிமெண்ட்ஸ்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த பிசினஸை வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இதனால பெனிஃபிட் இருக்குங்க. ஸோ டேக் ஓவர் பண்றதுனால, மெர்ஜ் பண்றதுனால, ஸ்பின் ஆஃப் பண்றதுனால ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பெனிஃபிட் இருக்கும். ஒரு சில இன்னொரு கேசஸ் இருக்குங்க, கன்க்ளாமரேட்டா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிசி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐடிசியோட பிசினஸ் என்னென்ன, சிகரெட் பிசினஸ் இருக்கு, ஹோட்டல் பிஸ்னஸ் இருக்கு, பேப்பர்ஸ் அண்ட் போர்ட்ஸ் இருக்கு, ஐடிசி இன்ஃபோடெக் இருக்கு, ஐடிசி ஃபுட் இருக்கு, ரைட்? இவ்வளவு கம்பெனிஸ் வந்து இருக்கு. இப்போ இது வந்து ஒரு பெரிய ஒரு சிகரெட் டு பேப்பர் கன்க்ளாமரேட், நிறைய பிஸ்னஸ் இருக்கு இல்லையா? இதுல வேல்யூ அன்லாக்கும் நடக்கும், ரைட்? ஒரு பெரிய பிஸ்னஸ் ஐடிசி வந்து அது வந்து ஒரு டொபாக்கோ கம்பெனி, அதுல வர்ற ப்ராஃபிட் எடுத்து குட்டி குட்டி கம்பெனிஸை வாங்கியிருப்பாங்க, ரைட்? இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஐடி கம்பெனியை வந்து வாங்கினாங்க, கிட்டத்தட்ட 20,000 கோடி. இப்போ புதுசாக ஒரு 5-6 பிளான்ட் வந்து போட போறாங்க ஐடிசியில். இந்த நியூஸ் எல்லாம் இப்போ ரீசெண்டாக வந்திருக்குது. இவங்க இப்போ என்ன பண்ண போறாங்க, ஒரு ஐடிசி டொபாக்கோவில் கிடைச்ச ப்ராஃபிட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஹோட்டல் பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணி இப்போ ஐடிசி ஹோட்டல் தனியாக பெரிய போகுது. டேட் வந்து அனௌன்ஸ் ஆக போகுது. இப்போ வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 10 ஐடிசி ஷேர்ஸ் இருந்தால் அதில் ஒரு ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வேல்யூ அன்லாக்கிங், ரைட்? இந்த மாதிரியும் நடக்குங்க. அடுத்து ஒரு கம்பெனி எக்ஸ்டென்ஷன், ஒரு கம்பெனி அழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா சான்சஸ் நிறைய இருக்கு. அது சின்ன கம்பெனியா இருக்கலாம், இல்லை மிடில் ஏஜ் கம்பெனியா இருக்கலாம், இல்லை பெரிய கம்பெனியா இருக்கலாம். எந்த கம்பெனியா இருந்தாலும் போட்டி ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குங்க. அப்படியே ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களோட டைமிங்கை பொறுத்து, தென் அவங்களுடைய சுச்சுவேஷன், அவங்களோட ப்ராடக்டை பொறுத்து, அந்த ப்ராடக்டோட சேல்ஸை பொறுத்து, அவங்களோட பிஸ்னஸை பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ப்ராடக்டை வந்து உள்ள கொண்டு வர்றாங்க, கொண்டு வர்ற நேரம் வந்து சரியான நேரமா இருக்காது, ரைட்? அதுக்கு முன்னாடி அதே ப்ராடக்டை குறைச்ச விலையில இன்னொருத்தர் கொண்டு வந்திருப்பாரு. குட் ப்ராடக்ட் பட் அட் ராங் டைம், ரைட்? தென் ப்ராடக்ட், ராங் ப்ராடக்ட் அட் குட் டைம். டைமிங் நல்லா இருக்கும், அந்த ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்ல டிமாண்ட் நல்லா இருக்கும். ஆனா இவங்களோட ப்ராடக்ட் வந்து எக்ஸ்பெக்டட் லெவலை வந்து மீட் பண்ணாம போயிடும். தென் ராங் ப்ராடக்ட் அட் ராங் டைம், டைமிங்கும் சரியில்லாம ப்ராடக்டோட குவாலிட்டி, ப்ராடக்டோட எக்ஸ்பெக்டேஷனே மீட் பண்ணாம இருந்தது அப்படின்னா இது எல்லாமே ஃபெயிலியர்ஸ். இது எந்த கம்பெனியா இருந்தாலும் நடக்குங்க. ஆப்பிள்கே நடந்திருக்கு, ரைட்? நம்ம போன பதிவுல பார்த்தோம் இல்லையா, ஆப்பிள் 3 வந்து ஒரு ஃபெயிலியர் மாடல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா நிறுவனத்துக்கும் இந்த ஃபெயிலியர்ஸ் இருக்குங்க. ஸ்மால் கம்பெனிஸா இருந்தது அப்படின்னா அந்த ஃபெயிலியர்ஸ் வந்து அவங்களால கேட்சப் பண்ணிக்க முடியாது, கேஷ் ப்ராப்ளம் வரும். தென் மிட் லெவல் கம்பெனிஸ்ல இருக்கும், தென் லார்ஜ் கம்பெனி. இந்த மாதிரி ஃபெயிலியர் நடந்து அவங்க கடன் வாங்கி அவங்க பிஸ்னஸை பண்ணி இப்போ மிடில் ஏஜ் கம்பெனி இருக்கு, ஒரு கடனை வாங்குறாங்க, கடனை வாங்கிக்கிட்டு அவங்க வந்து ஒரு ஹையர் அண்ட் ஓல்டேஜ் கம்பெனி, ஒரு ஹையர் லெவலுக்கு அந்த கம்பெனியை கொண்டு போகணுங்கிறத கடன் வாங்குறாங்க. அவங்க எக்ஸ்பெக்டட் லெவலுக்கு ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் ஆகலைன்னா என்ன ஆகும், கடனுக்கு வட்டி கட்டணும், கடனை திருப்பி கொடுக்கணும். திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னா ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ரப்ட் ஆயிருங்க.
பேங்க்ரப்டசி கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. அதுல நம்ம வந்து அந்த கம்பெனியை கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. அதுல கடன் கொடுத்தவங்க எல்லாம் வந்து அந்த கம்பெனி மேல கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் ஒன்ல என்ன நடக்கும், நாங்க வந்து இந்த கம்பெனியை எப்படியாவது ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸா மாத்திடுவோம், மாத்திட்டு இந்த கடனை திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்ன உடனே கோர்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி இதை ஓவர்சீ பண்ண சொல்லுவாங்க. மேலோட்டமா அதை பார்க்க சொல்லுவாங்க, என்னென்னலாம் அந்த கம்பெனி வந்து கடனை கட்டுறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்லுவாங்க. தென் அடுத்த ஸ்டேஜுக்கு போனாங்க அப்படின்னா, ஸ்டேஜ் 2க்கு போனாங்கன்னா, இல்லை இந்த கம்பெனி வந்து சரி வராது, அதில் உள்ள எம்ப்ளாயிஸ் எல்லாம் வெளில அனுப்பிச்சிடுவாங்க, கம்பெனியை இழுத்து முடிடுவாங்க. ஸோ பேங்க்ரப்ட் ஆகுது அப்படின்னா அதுல ஸ்டேஜஸ் இருக்கு. பேங்க்ரப்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போய் அதுக்கப்புறம் அந்த கம்பெனி வந்து டேர்ன் அரவுண்ட் ஆகி ப்ராஃபிட் ஆகி கடன்லாம் அடைச்சு திருப்பி போறதுக்கு தாங்க சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. அவ்வளவு சாமானியமா யாரும் ஒரு கம்பெனியை வந்து இழுத்து மூடணும் அப்படின்னு சொல்லி எந்த அரசும் வந்து அனுமதிக்க மாட்டாங்க, கோர்ட்டும் அனுமதிக்காதுங்க. ஏன்னா அதுல நிறைய பேர் அந்த கம்பெனில வேலை பார்ப்பாங்க, வேலைகள் போயிடும், ரைட்? அதனால ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இல்லை அப்படின்னா அவங்க குடும்பங்கள் வந்து பிழைக்க முடியாது. எப்படியாவது அந்த கம்பெனியை வந்து காப்பாற்றி நல்ல நிலைமை கொண்டு வரணும் அப்படின்னு தாங்க எல்லா கவர்மெண்ட், எந்த நாட்டு கவர்மெண்ட்டும் அதைத்தாங்க நினைக்கும். அதுக்கு தாங்க கவர்மெண்ட், அதுக்கு தாங்க அந்த கோர்ட். ஸோ இந்த கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி யங் மிடில் தென் ஓல்ட் ஏஜஸ்ல அதோட பிஹேவியர்ஸ் இப்படி இருக்கும், இது எல்லாமே இருக்கும். டேக் ஓவர் இருக்கும், மெர்ஜர் இருக்கும், அக்விசேஷன்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நல்ல பெனிஃபிட்டை வந்து கொடுக்குங்க. பேங்க்ரப்ட் ஆனாலும் கம்பெனி வந்து திருப்பி அதோட ஒரிஜினல் பார்த்துக்கு வரது ஒரு 4 or 5 இயர்ஸ் ஆகும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அது நல்ல ரூட்டுக்கு வந்துருங்க. பேங்க்ரப்ட் ஆகிறப்ப அந்த கம்பெனிஸை வந்து பேங்க்ரப்ட் ஆகி அதை வந்து விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நிறைய பேர் வந்து வாங்கி அந்த பிஸ்னஸை வந்து பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியை மாற்றி அதை நல்ல வழியில கொண்டு போகிற பிஸ்னஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இது தாங்க அடுத்த தலைப்பில் வந்து பீட்டர் லின்ச் அவர்கள் பேசியிருக்கிறாரு. எல்லாருக்கும் நன்றி.